Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.4ல 12th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்க சப்டிவிஷன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2a + 3b + 4c into 4a² + 9b² + 16c² - 6ab - 12bc - 8ca கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 2a 3b 4c இது எல்லாத்தையுமே நான் வேறு வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸ் ஒய் இசட்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். நான் எக்ஸ் வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுவேன்னா 2a வந்து எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது, ஒய்யை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா 3b வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, இசட்டை வந்து 4c வந்து ரீப்ளேஸ் பண்ணுது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக 2a கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணனா 2a ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயர் பண்ணனா a². அப்படின்னா 4a² இந்த இருக்குது. அப்படின்னா இது x². அப்படின்னா இந்த இதை கன்சிடர் பண்ணோம்னா y², இது z². அடுத்து இந்த இது பார்த்தோம்னா எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. ஏன்னா 3 × 2 வந்து 6 இங்கே இருக்குது, a × b வந்து ab இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்குன்னா x × y மாதிரி இருக்குது, இது y × z மாதிரி இருக்குது, இது z × x மாதிரி இருக்குது. அப்படின்னா இது ஒரு ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஐடென்டிட்டி எழுதிக்கிறேன். x + y + z × x² + y² + z² - xy - yz - zx. இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா x³ + y³ + z³ - 3xyz. இதான் இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2a³ ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3b³ ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 4c சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4c³ - 3 × எக்ஸுக்கு பதிலாக 2a, ஒய்க்கு பதிலாக 3b, அடுத்து இசட்டுக்கு பதிலாக 4c வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2 க்யூப் பண்ணனா 8 வந்து கிடைக்கும். அப்படின்னா 8, a க்யூப் பண்ணனா a³, அப்படின்னா 8a³ ப்ளஸ் 3a க்யூப் பண்ணனா 27, அடுத்தது b க்யூப் பண்ணனா b³, அடுத்து 4 க்யூப் பண்ணனா 64, அடுத்து c க்யூப் பண்ணனா c³ மைனஸ் 3 × 2 வந்து 6, 6 × 3 18, அடுத்து 18 × 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். 72 வந்து கிடச்சிருக்கு. 72 abc மூணுமே மல்டிப்ளை பண்ணால் ஏபிசின்னு சேர்த்துக்கலாம். அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட் சப்டிவிஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 8a³ + 27b³ + 64c³ - 72 abcன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனாக அதே மாதிரி தான் போன சப்டிவிஷனில் பார்த்தா அதே ஐடென்டிட்டி ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒய்க்கு பதிலாக என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா -2y கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது ப்ளஸ் ஒய், அடுத்து நான் இசட்டுக்கு பதிலாக 3z வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா x + y + zன்னுட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கீங்க. இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா எக்ஸ் தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா -2y வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, இசட்டுக்கு பதிலாக 3z வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான் இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணால் x² தான் வரும். அப்படின்னா x² தான் இங்கே இருக்குது. இப்போ ஒய் வந்து எனக்கு -2y இருக்குது, -2 ஸ்கொயர் பண்ணனா 4 வந்து கிடைக்கும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணனா y², அப்படின்னா 4y² இருக்குது. அப்படின்னா இங்கேயும் எனக்கு y² வந்து வந்திருக்கு. அடுத்து இது z². அடுத்து எனக்கு எக்ஸையும் அடுத்து ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்னா -2xy கிடச்சிருக்கு. ஃபார்முலா வந்து என்ன வரும்னா -xy வந்திருக்கும். அதே இங்கே ரீப்ளேஸ் ஆகுது கரெக்டாக ஐடென்டிட்டியில் வர்ற மாதிரி -yz - zx வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த ஐடென்டிட்டியை எழுதிக்கிறேன். x + y + z × x² + y² + z² - xy - yz - zx = x³ + y³ + z³ - 3xyzங்கிறது தான் எனக்கு ஐடென்டிட்டி. இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு எக்ஸ் தான் ரீப்ளேஸ் ஆகுது, ஒய்க்கு பதிலாக -2y, இசட்டுக்கு பதிலாக 3z ரீப்ளேஸ் ஆகுது. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் ரீப்ளேஸ் ஆகுது, அப்படின்னா x³ ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக -2y ரீப்ளேஸ் ஆகுது, அப்படின்னா -2y³ ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 3z ரீப்ளேஸ் ஆகுது, அப்படின்னா 3z³ -3 × எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு
ஒய்க்கு பதிலாக -2y, இசட்டுக்கு பதிலாக 3z. அப்படின்னா எக்ஸை க்யூப் பண்ணனா எக்ஸ் க்யூப் தான் கிடைக்கும். -2வை க்யூப் பண்ணனா -8 வந்து கிடைக்கும். ஒய்யை க்யூப் பண்ணனா ஒய் க்யூப் வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் 3யை க்யூப் பண்ணனா 27, இசட்டை க்யூப் பண்ணனா இசட் க்யூப் வந்து கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து எனக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 3 × 2 வந்து எனக்கு 6, 6 × 3 வந்து 18. எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் வந்து 18xyzன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க சப்டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x³ -8y³ + 27z³ + 18xyz வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.